அனைவருக்கும் வணக்கம். மூன்று முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயிலில் இருக்க நந்தினி அடிக்கிறதுக்காக பரமேஸ்வரி அவங்க ஆளுங்கள்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜெயிலில் நடந்ததே வேறு. நந்தினி அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு புனிதாவை கடத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ரஞ்சித் கால் பண்ணி நீ அவளை அப்படியே கடத்த முடியுமான்னு யோசிக்கிறேன், அதனால் நீ அவளை அப்படியே கடத்தாத, நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு புனிதாவை போய் பிக்கப் பண்ணுறாரு. ஆனால் நேற்று வந்தது அவர் தான் சொல்லிட்டு புனிதாவுக்கு தெரியல. அது தெரியாமலே அவர் வண்டியில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன அப்புறமா அவர் சொல்கிறார் நேற்று வந்ததும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் புனிதாவுக்கு கௌஷிக் மேலே லைட்டாக லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பரமேஸ்வரி வீட்டுக்கு கௌஷிக் வராரு. அங்கே வந்து பாண்டியன் ஜோதி பரமேஸ்வரி கிட்டலாம் சொல்கிறாரு, நீங்கள் அமிச்ச ஆளுங்களை நந்தினி அடிச்சிட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பாண்டியன் ஜோதி முன்னாடி பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அசிங்கமாயிருச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரிஞ்சு சூர்யாவும் அங்கே வந்துடுறாரு. அப்போ அங்கே இருக்க போலீஸ் வந்து ஜெயிலில் நந்தினி அடித்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நந்தினியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருக்க நந்தினியோட குடும்பத்துக்கிட்ட மாதவி போய் பேசுகிறாங்க. உங்கள் அக்கா தான் இது அவள் வீடுன்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா, நீங்களும் இங்கே தங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட புனிதா நாங்கள் ஒன்றும் வரல, சூர்யா மாமா கூப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவி பேசின எல்லா விஷயத்துக்கும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க புனிதா. இன்னொரு பக்கம் ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு நந்தினி கொலை பண்ணல அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. அதை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யாவும் பக்கத்துலேருந்து கேட்டுறாரு. அப்போ சூர்யா நினைக்கிறாரு, நல்லா மாட்டினீங்க, இதை வச்சு நான் நந்தினியை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹரிதாவை நந்தினி கொலை பண்ணலனா வேறு யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூன்று முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.